ஆஸ்திரேலியன்ஸ்க்கு பே பண்ணியாச்சு, மிச்சம் எல்லா கண்ட்ரிக்காரனுக்கும் பே பண்ணியாச்சு. இந்தியன்ஸுக்கு மட்டும் பே பண்ணணும். கேட்டா இன்னும் அந்த ஃபண்ட் வந்து அப்ரூவ் ஆகல, அதாகல இதாகல ஒண்ணுமே கிடையாது. இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தோட அதிகமாக ஒர்க் பண்ணது இந்தியன்ஸ். அண்ட் லீவு கம்மியாக எடுத்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு அவன் ஒரு அர்ஜென்சின்னு சொல்லி எவனுமே வரல, வந்தது இந்தியன்ஸ். என் டீம் தான் வந்துச்சு. அவங்களுக்கு வந்து பேமெண்ட் டிலே. பட் ஆக்சுவலி வந்து என் சைட்லேருந்து நான் வந்து பேமெண்ட் நான் போட்டு விட்டுட்டேன். ஓகேவா? ஆனால் பாயிண்ட் என்னன்னா அந்த மைண்ட் செட் ஏன் அப்படி வருது, அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சிம்ப் பிஹேவியர் தான். ஏன்னா இங்கே நான் ஆஸ்திரேலியா வந்ததுக்கப்புறம் தெரியுது சைனீஸ் வந்து சிம்ப் பிஹேவியர் கிடையாது. அவன் வந்து வெள்ளக்காரனை வந்து அவனுக்கு ஈக்குவலாக கூட மதிக்க மாட்டான். உங்களுக்கு புரியுதா? அவனுக்கு கடையில் பார்த்துருக்கேன், ரீட்டைல் ஸ்டோரில் பார்த்துருக்கேன். ஒரு இந்தியன் கடை இருக்குன்னா அந்த கடைக்கு வெள்ளக்காரன் வந்தானா அவன் இந்தியனோட முகம், ரியாக்ஷன், ஸ்மைல் எல்லாமே மாறும். என்னமோ எவனோ ஒருத்தன் வந்த மாதிரி அவனுமோ கடவுளே வந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருப்பான். அவனால் நார்மலாகவே இருக்க முடியாது இன்னமும். அதுவே வந்து ஒரு சைனீஸ் கடைக்கு நீங்கள் வந்து போய் பாருங்க. நீங்கள் வந்து என்ஆர்ஐஸ் உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் சொந்தக்காரங்க யாராவது வேலை செய்கிறானா அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு சைனீஸ் கடைக்கு ஒரு இந்தியன்ஸோ ஒரு வெள்ளக்காரனோ வந்தானா அவன் யாரையுமே ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ண மாட்டான். வேறு இந்தியன்ஸ் வந்து வெள்ளக்காரன் வந்துட்டா உடனே இந்த ஒரு சிம்பிஹேவியர். அந்த இன்னைக்கு அந்த காலில் விழுந்த விஷயம், அந்த பொண்ணு வந்து அந்த